மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக மீனவர்கள் 8 பேர் இன்று காலை கைது செய்யப்பட்ட நிலையில் கடிதம் ஒன்றை அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்றது. அது மட்டுமல்லாமல் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் கனிமொழி. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட வலுவான மற்றும் பயனுள்ள தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் இந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினால் நமது மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை அவர் கவலையுடன் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீன்பிடி விசை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் என குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் அடிக்கடி சிறைப்பிடிக்கப்படுவதால் மீனவ சமுதாயத்தினிடையே அச்சத்தையும் நிச்சயமற்ற தன்மையத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே அவர்களது பாரம்பரிய வாழ்வாதாரத்தை வருவாய் ஆதாரங்களை பாதிக்கப்படாத வகையும் இந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டிய அவசியம் குறித்து கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இலங்கை கடற்கரையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதை உறுதி செய்வதற்கு உரிய தூதரக வழிமுறைகள் மூலம் வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.